ஹாய், வெல்கம் பேக் டு தீபா லைஃப் ஸ்டைல் 19 சேனல். நான் உங்கள் தீபா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாதம், சிக்கன், சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரே சைடிஷ், சிம்பிளாக டேஸ்டியாக டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய சிக்கன் கிரேவி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது நான் மாற்றிக்கணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம இதை ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அரைச்சி ஊற்றி தான் பண்ண போகிறோம். ஸோ நான் சோம்பு, கசகசா, சீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிளகுமே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பனிக்காலத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்குங்க. ஸோ கொஞ்சம் மிளகு காரம் இருந்தால் ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ கொஞ்சம் நான் அதிகமாகவே மிளகு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கறி மசாலா, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் இதுவுமே நான் சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாகவே இருக்கும் ஏலக்காய் சேர்க்கும் போது. ஓகேங்களா, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா மறக்காமல் சின்ன வெங்காயம் சேருங்க. டேஸ்ட்டு இன்னும் உங்களுக்கு சூப்பராக எடுத்து கொடுக்கும். என்னட்டு இந்த டைமில் சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் எதுக்கு கருவேப்பிலை சேர்க்குறேன் அப்படின்னா, நம்ம தாளிக்கும் போது கருவேப்பிலை போட்டோம்னா நானே எடுத்து வெளியில் போட்டுட்டு தாங்க சாப்பிடுவேன். ஓகேங்களா, ஆனால் இதோடு சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம மசாலா கூட சேர்த்து சாப்பிட்ருவோம். அதுக்காக தான். ஸோ இது மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராகவும் இருக்கும். உடம்புக்குமே கூட கருவேப்பிலை ரொம்பவே நல்லது. இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், நானும் இந்த வீடியோவிலலாம் மூடி காட்டுவாங்க தெரியுமா, அது மாதிரி ட்ரை பண்ணேன், வந்துருச்சு. ஓகே, அதையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பேலன்ஸ் உள்ள தக்காளி, வெங்காயம் இதையுமே கூட நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வீடியோவில் காட்டுறவங்களாம் ஸ்பூன் வச்சு தான் கலக்குவாங்க. நமக்கு அதெல்லாம் வேண்டாங்க. நம்ம எப்போதும் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுவோனோ அதை அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது மாதிரி தான் யாரெல்லாம் கையில் தான் பெசருவீங்க, கரண்டி வச்சுலாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா, சிக்கன் மசாலா அதுவும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையுமே அந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகேங்களா, இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போது கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கறி மசாலா, பட்டை அது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு இது 2மே ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையுமே அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓகேங்களா, நல்லா அந்த மசாலா வடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்புமே இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணும்போது அந்த உப்பு சிக்கனோட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு சேர்த்துருக்கோம், பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூள் பார்த்திங்க அப்படின்னா நான் 3-4 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்கனை அதில் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி மஞ்சள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை போட்டு நல்லா அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகி சிக்கன் கலரே அந்த மசாலா கலரில் தெரியுதா. ஓகே, இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த கிரேவி டேஸ்ட்டே போதும் அப்படின்னா அதோடய இது பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி விட்டுமே வரும். இப்போ பாருங்கள் எப்படி கொதித்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கா. இது தாங்க நம்ம லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜ். இதில் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா தூவி இறக்கிக்கலாம். ஆக்சுவலாக இது நான் டக்குன்னு ரெடி பண்ணதுனால வீட்டில் கொத்தமல்லி எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நான் அதை அப்படியே ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, சிக்கன் கிரேவி டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய சிக்கன் கிரேவி குழம்பு ரெடி. இதை நீங்கள் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தோசை சுட சுட இட்லிக்கும் யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி